தெரிந்தால் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். இயேசுவே பெருமான், மற்ற பேர் அல்லவே, இவரே பெருமான் என்கிற பாடலை, மிக மிக பழைய பாடலை நான் பழைய மனுஷன் இப்பொழுது பாடப்போகிறேன். நீங்கள் அந்த பாடலை கேட்டு பாடும் பொழுதே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இவரே பெருமான், மற்ற பேரல்லவே பெருமான். இவரே பெருமான், இயேசுவே பெருமான், மற்ற பேரல்லவே பெருமான். இவரே அலகைதனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழிற் பேரன், வேணுலகு வாழ்தேவர்க்கு மாறன். இவரே பெருமான், மற்ற பேரல்லவே பெருமான். இவரே தன்னில் வார் யோகன், துண்ண உலகில் நன்மை தேகன், நம்மால் தன்னை அளித்தவோர் தியாக. இவரே பெருமான், மற்ற பேரல்லவே பெருமான். இவரே பெருமான், தன்னில் வாழ் யோகன், அருள் துண்ண உலகில் நன்மை தேகன், நம்மால் தன்னை அளித்தவோர் தியாக. இயேசுவே பெருமான், மற்ற பேரல்லவே பெருமான். இவரே பெருமான். சரணம் இருக்குது. ஆனால் அதிலிருந்து 2 சரணத்தை பாடும்படி நான் ஆலோசனை பெற்றதினால இந்த 2 பாடலை நம்முடைய இன்றைய செய்திக்கு சம்பந்தப்பட்ட நிலையிலே பாடியிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஒப்பிட முடியாத, ஈடு இணையற்ற எங்கள் தேவனே, உம்மோடு எவரையும் ஒப்பிட முடியாது. எவரும் மனிதனுக்காக மரிக்கவில்லை, பாவிகளாகி எங்களுக்காக குருசை தெரிந்து கொண்டு பாடுபட்டு மரித்த பரம்பொருளே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனே, நீர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாக இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். வசனத்தின் வழியாக நீர் எங்களுக்கு நினைப்பூட்டுதலை தந்து எங்கள் ஆத்துமா மறந்து போகிற ஒரு ஆத்துமாவாக இருக்கிறதுனால நீர் செய்த நன்மைகளை மறவாதபடி உமக்கு துதி சொல்ல அரிய வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை இந்த நாட்களிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உம்மை மகிமைப்படுத்த இது முதல், இன்று முதல், வருகிற ஞாயிறு வரைக்கும் அப்பா நீர் தொடர்ந்து எங்களை கிருபையாய் நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். இன்றைக்கு குறித்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம்.
பக்தன் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதை குறித்து, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாம் நமக்கு இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, சுகம் இருக்கும்போது, பொருள் இருக்கும்போது, சுற்றத்தாரும் நண்பரும் நம்மை ஆதரிக்கும் போது, நம்மை ஆசீர்வதிக்கும் போது, அள்ளி அள்ளி நமக்கு அவர்கள் கொடுக்கும்போது நாம் அதிகமாக சந்தோஷப்படுகிறோம். சந்தோஷப்பட்டு அந்த மகிழ்ச்சியின் பெருக்கினால கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துகிறோம். இது ஒரு இயல்பான காரியம். ஆனால் இந்த நாளிலே, இந்த முதல் செய்தியிலேயே இயல்பாக நாம் நன்றி சொல்லாதபடி, வழக்கத்துக்கு மாறாக ஆனால் அதே நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். கவனமாக கேளுங்கள். உங்கள் வேத புத்தகத்தை யோபுவின் சரித்திர புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு சரித்திரம் முதல் அதிகாரம் 21வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு 21வது வசனத்தில் இருக்கிற ஒரே ஒரு சொற்றொடர் மாத்திரம். உங்களை வாசிக்க சொன்ன வசனம் முழுவதும் வாசித்துருவீங்க. ஆகவே நானே உங்களுக்காக இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்பதை நம்ம இன்னொருவரை சந்திக்கும் பொழுது, ஒருவர் நாம் சந்திக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். மிக சுருக்கமாக ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் என்று சொல்கிறோம். அது என்ன அர்த்தம்? அதில் என்ன உள் அடங்கியிருக்கிறது என்றால், நம்முடைய சந்திப்பின் பலனாக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அது சந்திப்பதினாலே ஸ்தோத்திரம் சொல்லணுமா என்றால் இல்லை. சந்திக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அது ஒன்று. நாம் ஒருவரை சந்திக்கிறோமே. சென்ற சந்திப்பிலிருந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் ஆராதனை, கிறிஸ்மஸ் ஆராதனையில் சந்தித்ததிலிருந்து 19ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனையில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்தார். ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. என் வாழ்க்கையிலையும் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. அதை நினச்சி பாரு நண்பா, அதை நினச்சி பாரு சகோதரி. அதற்காக தான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். சும்மா நம்ம சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்கிறேன், கேஷுவலாக ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டு அதோட முகத்தை கூட நேராக பார்த்து கைகளை இப்படி எடுக்காமல், ஒரு பரிதாபமான வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படி வைக்கிறார்கள். இப்படி வச்சு உலகத்தாரை போல ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். 2 கைகளையும் எடுத்து எப்படி இறைவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமோ, அந்த இறைவனை முன்னிட்டு, இறைமகன் இயேசுவை முன்னிட்டு, இறைமகன் இயேசுவின் மூலமாக அந்த 2 கரங்களை நீட்டும் பொழுது அந்த கை எங்கே இருக்குதுன்னா நம்ம நெஞ்சுக்கு நேராக இருக்குது. அவர்களும் மறுபக்கத்தில் இருக்கிறவர்களும் 2 கைகளை கூப்பி ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், இப்போ பாடினது போல துதிக்கு பாத்திரர், அந்த துதி ஸ்தோத்திரங்களை அப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் ஒரு முறை சிந்திக்க வேண்டும். யோபுக்கு அருட்செல்வத்தையும் ஆண்டவர் பொருள் செல்வத்தையும் கொடுத்திருந்தார்.
என்ன அப்படி யோபுக்கு ஆண்டவர் அருட்செல்வத்தை கொடுத்திருந்தார் என்று நாம் வாசிக்க வேண்டுமானால் முதல் வசனத்தில் 1:1 அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். I am using 2 alphabets. Yes. Seasoned saint. பண்பட்ட பரிசுத்தவான். ஒருவனுக்கு அருள் செல்வம் இருக்க வேண்டுமானால் அல்லது இருக்கிறது என்று சொன்னால் அவன் ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட தேர்ச்சி அடைந்த முதிர்ந்த ஒரு பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அவனை குறித்து நாம் வாசிக்கின்றோம், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருந்தான். இதுதான் அருட்செல்வம். இதுக்கு ரூபி வேல்யூ டாலர் வேல்யூ போட முடியாது. அந்த ரகசியம் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிறது. அதற்கு பிறகு அவனுக்கு பொருள் செல்வம் இருந்தது. வெறும் அருட்செல்வம் மாத்திரம் நமக்கு இருந்தால் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. மற்றவர்களைப் போல நாம் உண்ண வேண்டும், மற்றவர்களைப் போல நாம் உடுக்க வேண்டும், மற்றவர்களைப் போல நமக்கு தங்குவதற்கு ஒரு தாபரம் வேண்டும். இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு காசு பணம் வேண்டும், செல்வம் வேண்டும். இந்த செல்வ சீமான் அங்கே நாம் வாசிக்கிறோம், 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு மக்கள் செல்வம் இருந்தது. உலக செல்வத்தை குறித்து சொல்லும்போது அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 200 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் மாபெரும் செல்வந்தனாயிருந்தான், பெரியவனாயிருந்தான் என்று அங்கே சொல்ல பெரியவன் சொன்னால் செல்வ சீமான். யோபு ஒரு செல்வ சீமானாயிருந்தான். God blessed him spiritually and he also blessed him physically and materially. இன்று காலையில் நீங்கள் செய்தியை கேட்கும்போது இடையிடையே கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி என்னுடைய சொந்த சாட்சியையும் நான் இடையிடையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறேன். 2 வகையான செல்வங்கள் நமக்கு தேவை. ஆரம்ப காலத்தில் பார்த்தா, நான் என் பெற்றோருக்கு மகனாக இருக்கும்போது நான் செல்வ சீமானாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் ஆவிக்குரிய நிலையில் செல்வந்தனாக இருக்கின்றேன். உலக செல்வம் குறைந்து கொண்டே வந்தது, பொருட்செல்வம் குறைந்து கொண்டே வந்தது. அருட்செல்வம் தண்ணீர் மட்டம் மேட்டூர் அணையிலே 1 அடி நேற்று ஏறினது போல ஆவிக்குரிய வளர்ச்சி முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. So we have to balance both material as well as spiritual blessings. ஆவிக்குரிய செல்வத்தையும் உலக செல்வத்தையும் நாம் சரி நிகராக சமமாக அதை நிறுத்து அளவுகோலிலே தராசிலே பேலன்ஸில் நாம் நிறுத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்மில் சிலர் அருட்செல்வமும் இல்லாமல் பொருட்செல்வமும் இல்லாமல் இருப்போமானால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய தகுதியற்றவர்கள். ஒருவேளை உங்களுக்கு வெறும் பொருள் செல்வம் மாத்திரம் இருந்து அருட்செல்வம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் பரலோகத்தில் வாழ்வதற்குரிய தகுதி அற்றவர்களாக காணப்படுவீர்கள். 2ம் தேவை. இந்த தேவ மனிதனுக்கு
இந்த முதிர்ச்சியுற்ற பரிசுத்தவானுக்கு, அதை நான் ஆங்கிலத்தில் எஸ் என்று சொல்கிறேன். மறுபடியும் ஒரு எஸ்எஸ்ஐ குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சீசன்டு செயின்ட், பண்படுத்தப்பட்ட பக்குவப்பட்ட முதிர்ச்சி அடைந்த, ஒருவரும் குறை கூற முடியாத அளவுக்கு, குறிப்பாக கர்த்தர் குறை கூற முடியாத அளவுக்கு வளர்ந்து விட்ட ஒரு பெரிய மனிதன். அவனை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். இந்த பக்கம் அவன் கர்த்தருடைய பார்வையிலே அவன் பெரியவனாயிருந்தான். கர்த்தர் அவனிடத்தில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாதபடி குறைகளையெல்லாம் ஆய்ந்து ஆய்ந்து சோதித்து சோதித்து எதை சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டு பரிசுத்தத்தை நாடி, பரிசுத்தத்தை லட்சியமாக கொண்டு, இலக்காக கொண்டு அதை அடையும்படியாக ஓடின ஒரு தேவ மனிதன் தான் யோபு. அந்த யோபை நாம் ஆங்கிலத்தில் ஜோப் என்று சொல்கிறோம், நாட் ஜாப். ஜாப் என்றால் வேலை, ஜோபு என்றால் யோபு. அந்த யோபு ஒரு செல்வ சீமான் மாத்திரமல்ல, அவனுக்கு அருட்செல்வமும் அவனுக்கு பொருட்செல்வமும் அவனுக்கு இருந்தது. அவன் மறுபடியும் அந்த 21வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கின்றோம். இன்னொரு பகுதியை, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு போகிறேன். கொஞ்சம் வசனத்தை இப்போ நான் மாற்றி சொல்ல போகிறேன், கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. நிர்வாணியாய் மண்ணாகிய என் தாயின் வயிற்றிலிருந்து மண்ணான நான் பிறந்தேன், வெறுமையாய் பிறந்தேன். ஆதாம் ஒரு மண்ணினால் உருவாக்கப்பட்டவள் ஏவாள். ஏவாள் ஒரு மண். ஆனால் அந்த ஏவாளுக்குள்ளே ஆதாமினுடைய விலா எலும்பு வைக்கப்பட்டது. அது ஒரு ஜஸ்ட் 0.1% தான். இந்த ஏவாளை முழுக்க முழுக்க மண். சொல்றதை கேட்டால் போதும், சொல்றதை கேட்டால் போதும். சொல்றதை கேளுங்க, கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, இங்கே கவனிங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஐசக் ராஜ் அவர்கள் பைபிளை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். அவங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். மண்ணான யோபின் தாயின் வயிற்றிலிருந்து மண்ணான மனிதனாக யோபு குழந்தையாக பிறந்தான். எப்படி பிறந்தாராம்? வித் மைனஸ், ஒன்றும் இல்லாம இறக்கும்போது அந்த மூக்கில் மூக்குத்தி இருக்குதா பாரு, கழுத்தில் எதுனா செயின் இருக்குதா பாரு, காலில் வெள்ளியில் தான் மெட்டி போட்டிருக்காங்க, அதை கூட வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் கைட்டுங்க என்று சொல்லி அந்த இடுகாட்டிலே இந்த காரியங்களெல்லாம் நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் ரொம்ப பேர் அங்கெல்லாம் வரமாட்டீங்க. மனுஷன் மண்ணுக்கு போகும்போது அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, உறிஞ்சிருவாங்க. வெறும் அந்த மண்ணாகி அந்த கட்டையை, அந்த சரீரத்தை, அதுதான் இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம் பாடி, அந்த சரீரத்தை மாத்திரம் மண்ணில் புதைக்கிறோம். யோபு சொல்கிறாரு, எங்கள் அம்மா ஒரு மண், ஏசப்பா ஒரு பொண்ணு, எங்கள் அம்மா ஒரு மண், அந்த மண் வயிற்றிலிருந்து மண்ணான மனிதனாகிய நான் ஒன்றுமில்லாமல் பிறந்தேன். அப்போ செல்வ சீமானாக அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால், இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து born with nothing and died with nothing.
lived with little. ஒன்றுமில்லாமலே பிறந்தார். பிள்ளையை குல்ட்டில் துணிகளிலே சுற்றி அங்கே முன்னணியிலே படுக்க வைத்தார்கள். நோ ஏசி நோர் வெல் ப்ரொடெக்டட் ரூம். ஏசி ரூம் இல்லை, பாதுகாப்பான அறை இல்லை. அந்த வெராண்டாவில் காற்று அடிக்கிற இடத்துல, ஈக்கள் சுலபமாக வந்து குழந்தையை மொய்க்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு பிறந்தார். Jesus born with nothing. He used little. வாழ்ந்த நாட்களிலே சிறிய காரியங்களை மாத்திரம் அவர் அனுபவித்தார். அவர் மரிக்கும்போது அவரை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை அவருக்கு சொந்தம் இல்லை. யூத முறைமைப்படி அவர்கள் தங்களுடைய மனையிலேயே அந்த கல்லால் ஆன அந்த அறையை, கல்லறையை கட்டி வைத்திருப்பார்கள், வெட்டி வைத்திருப்பார்கள். அந்த அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு அப்படி தனக்காக கட்டி வைக்கப்பட்டிருந்த, வெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையிலே தான் ஆண்டவர் இயேசுவின் மேல் இருக்கிற பற்றினாலே, மரியாதையினாலே அந்த பிலாத்துவிடத்தில் கேட்டு வாங்கி அவரை நல்லடக்கம் செய்தான். நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தானே. ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஏதோ ஒரு சில வசதிகளோடு, தேவைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That means we are leading a simple life. ஒரு எளிமையான வாழ்வு. ஆடம்பர வாழ்வை நீங்கள் எண்ணினால், ஆடம்பர வாழ்வை எட்டி பிடித்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இயேசுவை போல பிறந்தீர்கள். ஏதோ சில தேவைகளை கொண்டு, தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா முடிவுக்கும் வருகிற எல்லா மனிதனுக்கும் வருகிற முடிவு எனக்கும் உங்களுக்கும் வரும்போது நாம் ஒன்றுமில்லாமலே போவோம். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று பட்டினத்தார் பாடியிருக்கின்றார். காது, ஊசிக்கு காது இருக்கும், அதை நூலை நுழைக்கிறோமே, அதுக்கு பேர் காது. காதுன்றா இல்லைன்ற அர்த்தம் தெலுங்குல. அந்த காது அருந்த ஊசி கூட கடைசி வரைக்கும் வராது. அது என்ன வேலை அந்த ஊசிக்கு? நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஊசி கொடுப்பாங்க. அப்போ என்ன வேலை பாருங்கள். அதுக்கு 10 ஊசிக்கு 10 ரூபாய்க்கு 15 ஊசி. 1 ரூபாய் கூட இல்லை அந்த ஊசி. அந்த ஊசிக்கு இப்போ காதே இல்லை. அந்த காது இல்லாத அந்த ஊசி கூட கடைசி வரைக்கும் வராது. நீ சம்பாதித்த இந்த செய்யுளுக்கு தமிழ் தென்றல் திருவிக்க அவர்கள் உரை எழுதியிருக்கின்றார். அந்த உரையில் என்ன சொல்கின்றார்? நீ சம்பாதித்தவைகள், உன் வீடு, உன் கார், இன்னும் மற்ற லக்ஸுரி ஐட்டம்ஸ், விலை மதிக்க கூடாத பொருட்கள், நகை, ஃப்ரிட்ஜி, ஏசி, 2-3 கார் வாசலில் நிற்குது. நீ ஒரு பேலஸ் மாதிரி, அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிற உன் வீடு, நீ மரித்தால் அது உன்னோடு கூட வராது. மனைவியோடு சேர்ந்து அழுவார்கள் அம்மம்மார்கள். அந்த அம்மம்மார்கள் அந்த தெரு முனைக்கு வரைக்கும் தான் வருவார்கள்.
தலையிலே அந்த பானையை வைத்து கொண்டு விம்மி விம்மி அழுகிற மகனும் அந்த சுடுகாட்டு வரைக்கும் தான் வருவான். இந்த குழியில இந்த பணத்தை உள்ள வச்சுட்டாங்கன்னா அவ்வளோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மண்ணுக்கு திரும்பிடுச்சு. நிர்வாணியாய் வந்தேன். அந்த தாயின் வயிற்றில் என்று சொல்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? நான் பிறக்கும்போது நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் மரிக்கும் போதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, கர்த்தர் இது எல்லாத்தையும் கொடுத்தாரு, கர்த்தர் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாரு. இன்றைய தியானம் நம்முடைய சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கும்போது, இழப்போடு நாம் இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்போது, இன்னலோடு இருக்கும்போது, எல்லாரும் நம்மை உதறி தள்ளிவிட்ட நிலைமையிலே தனிமரமாக இருக்கும்போது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். யோபுக்கு செல்வம் இருந்தது என்று நாம் ஏற்கனவே வாசித்தோம். தொடர்ந்து அவருக்கு பேட் நியூஸ் வருது, துர்ச்செய்தி. 4 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார்கள். எல்லா செய்தியும் வாசித்தா இழப்புகள், ஒன்றன் பின் ஒன்றாக இழப்புகள். ஏர் உழுது கொண்டிருந்தார்கள். அந்த ஏறு உழுது கொண்டிருந்த பொழுது அந்த காளைகளை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். காற்று வீசியது, உன் பிள்ளைகள் இருந்த அந்த வீடு அப்படி குமரி, ஆங்கிலத்தில் நம்ம வாசித்து கொலாப்ஸ்டுன்னு சொல்லிட்டு, அப்படி அந்த வீடு குமரி அந்த பிள்ளைகள் எல்லாம் நசுங்கி சட்னி ஆகிவிட்டார்கள். அப்படியே கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் இழந்து விட்டன. எல்லாம் இழந்துவிட்ட நிலையிலே தான் யோபு சொல்கின்றார், நான் நிர்வாணியாக என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன். இடையிலே எனக்கு இதெல்லாம் செல்வமாக நான் பெற்றுக்கொண்டேன். அவைகளெல்லாம் என்னை விட்டு போனாலும், அவைகளெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. அவைகளெல்லாம் என்னை விட்டு போகிற பட்சத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறீர்கள்? நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதும் ஐயா, கிருபை ஒன்றே போதும் ஐயா. நாதா உம் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், பேர் இழப்புகள், துன்ப சூழ்நிலைகள், திரும்ப திரும்ப அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எல்லாரும் நம்ம ஒதுக்கி விடுற நேரத்தில், இங்கே இருக்கிற உங்களில் சிலர் மற்றவர்களாலே ஒதுக்கி விடப்பட்ட நிலைமையில, உங்களை தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில நீங்கள் தனிமரமாய் நிற்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
நான் ஏற்கனவே இந்த கேள்வி நான் கேட்டேன். இந்த அனுபவத்தோடு இந்த சபையிலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒன்று 21 யோபு 1:21 நாம் வாசிக்கிறோம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்லும்போது அது சுலபமாக சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று வார்த்தையிலே சொல்லுவது சுலபம். அதை உண்மையாய் சொல்வது கடினம். அதை அனுபவத்தோடு கூட சொல்வது அதிலும் அரிது. யோபு வார்த்தைக்காக சொல்லல, நாடக மேடையில் இந்த வசனத்தை அவன் பேசல. அவன் வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி போட்டுட்டு சாக்கு உடையை அணிந்து கொண்டு தலைமுடியை சிரைத்து கொண்டு சாம்பலை வாரி தலைமேலே போட்டுக்கொண்டு உபத்திரவத்தின் உருவம் அவனிலே காணப்பட்ட நிலையிலே அவன் சொல்கின்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். என்ன செய்வேன்? யோபு கேட்கிறார், என்ன சொல்லுவேன்? I will give thanks to him. ஒன்றை சொல்லுவேன், அதை நன்றே சொல்லுவேன், அதை இன்றைக்கு இப்பொழுதே சொல்லுவேன். எப்பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் துதி சொல்வேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் இந்த அனுபவத்தில், நெருக்கமான அனுபவத்தில் கர்த்தருக்கு துதி சொல்லி கர்த்தரை கனப்படுத்தியிருக்கிறீர்கள்? நான் ஏற்கனவே தியானித்து கொண்டிருப்பது போல எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கும்போது, 2 லட்சம் வீட்டில் இருக்கும்போது, 20 லட்சம் பேங்க்கில் டெபாசிட் இருக்கும்போது, வீட்டில் ஜெபம் நடக்கும், ஸ்தோத்திர பாட்டு இருக்கும், முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும், ஓடி 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 ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். எல்லாம் இழந்து போன நிலைமையில் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் துக்கம் நம்மை கவ்விக்கொள்ளுகிற வேளையில், நம்முடைய சமாதானம் பறிக்கப்பட்டு போகிற வேளையில், நமக்கு இருப்பதெல்லாம் பறிக்கப்பட்டு போகிற நேரத்தில், உள்ளதெல்லாம் நம்மை விட்டு போகிற நேரத்தில் நினைத்து பாருங்கள். கத்த பிள்ளைகள் 10 பேரும் ஒரு 10 நிமிஷத்தில் மரித்து போனார்கள். எந்த தகப்பனாவது அந்த பிள்ளைகளெல்லாம் இறந்து போன நேரத்தில், எல்லா பிள்ளைகளும் பரவாயில்ல 3 இருக்குது 7 போனால் பரவாயில்லன்றதில்லை, அந்த 7 குமாரரும் அந்த 3 குமாரத்திகளும் எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்க. He receives the bad news. துர்ச்செய்தியை அந்த யோபு கேட்கிறான். இது என்ன வாழ்க்கை? உத்தமமாக நான் தேடினேனே, உபவாசித்து ஜெபித்தேனே, தெரு தெருவாக சென்று சுவிசேஷம் அறிவித்தேனே, தவறாமல் ஆலயத்துக்கு வந்தேனே, காணிக்கை கணக்கில்லாமல் கொடுத்தேனே, எவ்வளவு காரியம் நான் செய்திருக்கேன். ஆனால் எனக்கா இந்த உபத்திரவம்? போதும்பா, நான் இனிமேல் உமக்காக வாழ மாட்டேன் என்று சொல்கிற கூட்டமே, ஒரு சின்ன இழப்பு வரும்போது இயேசுவை துக்கப்படுத்தும்படியாக, அவருக்கு துதி சொல்வதற்கு பதிலாக அவருக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணும்படியாக வீட்டார் மத்தியில், அயலகத்தார் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் கர்த்தர் அவகீர்த்தியை உண்டு பண்ணுகிறோம் அல்லவா?
முக்கியமாக வேதம் சொல்லுது நம்ம மரித்தவருடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஐயோ, அந்த மரித்தவருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்க யோபுடைய வழி மரபினர் அல்ல, அவர்கள் இயேசுவனுடைய பிள்ளைகளும் அல்ல. எவ்வளவு தூரம் அவிசுவாசமா பேச முடியுமோ எல்லாரும் வராங்க. இந்துக்கள் வராங்க, இஸ்லாமியர்கள் வராங்க, பாரம்பரிய கிறிஸ்துவங்க வராங்க, பெந்தகோஸ்து கிறிஸ்துவ வராங்க, நம்ம சபை கிறிஸ்துவங்க வராங்க. ஆனா கிறிஸ்துவ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம உயர்த்தி காட்ட முடிகிறதா? நான் துதி சொல்லலை. என்னுடைய மனைவி 6/4/2017 மரித்த போது நான் துதி சொல்லலை. ஆனால் ஒன்று செய்தேன். யார் யார் அந்த டெத்துக்கு வந்தார்களோ அவர்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் என்னுடைய துக்கத்தை அவர்கள் விசாரிப்பதற்கு பதிலாக நான் அவர்களுடைய நலனை ஒவ்வொருவராக விசாரித்து, வராதவர் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய சுகத்தை விசாரித்து, நோயாக இருக்கிறவர்களுடைய நோயை குறித்து விசாரித்து, அது துதிப்பதல்ல, அது பிறர் நலம் பேணுவது. அது ஒரு வகையான ஊழியம். அந்த முகத்தில் அந்த தோய்வை பார்க்க முடியவில்லை. சாட்சி சொல்வேன் என்று நான் சொன்னேன். சாட்சி தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த 6ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2017, தூரத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள். முன் நாங்கள் ஃபோனில் பேசின பொழுது 6ஆம் தேதி நான் கூப்பிடுறேன். அந்த சிரேஷ்டா என்ற அந்த குழந்தைக்கு பேர் சிரேஷ்டா என்றால் சிறப்பான, விசேஷமான என்ற பொருள். அந்த சிரேஷ்டா என்ற குழந்தைக்கு நான் ஃபோனில் ஜெபம் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது ஜெபம் பண்ணும்படியான சூழ்நிலை எனக்கு இல்லை. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்கின்றேன். நான் கொடுத்த வாக்கை நான் மறக்கவில்லை. கீழே இங்கே மரித்தவர்களுடைய சடலம் இருக்கிறது. நான் என்னுடைய அறைக்கு சென்று அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, அந்த குழந்தையுடைய பிறந்த நாளுக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்? ஆண்டவரே, இந்த மகளை நீங்கள் இந்த பெற்றோருக்கு கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் காத்து வந்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, சூழ்நிலை மரித்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை. ஆனால் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த மகிமையின் ஆவியானவர் ஒரு பக்கம் அந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வு ஒரு பக்கம் இருக்கிறது, மறுபக்கம் பிறருக்காக நன்றி சொல்லி ஜபிக்கக்கூடிய ஒரு கிருபையை அந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னோடு உடன் பிறந்த சகோதரர்களைப் போல, என்னோடு உடன் பிறந்த சகோதரிகளைப் போல சிலர் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஊழியத்தை எம்பெருமான் இயேசு நான் செய்ய எனக்கு கொடுத்த பாக்கியத்தினாலே எனக்கு இந்த உலகத்தில் கூட பிறக்காத சகோதரிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட விழுந்தாலும் என்னோடு கூட விழுவதற்கு, எழுந்தாலும் என்னோடு கூட எழுந்து கொள்வதற்கு, என்னை ஆதரிப்பதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே அநேகரை வைத்திருக்கின்றார். இது திட்டமிட்டு போடுகிற நாடகம் அல்ல, இது உள்ளத்திலிருந்து புறப்படுகிற நன்றி அறிதல். நாம் கெட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றவர்கள் நலமாக வாழ வேண்டும். அந்த குழந்தைக்கு இறைவன் பேரொருளை பொழிய வேண்டும்.
இழந்து போனவர்களை மீண்டும் பெற முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற அந்த குழந்தை, வளர்ற குழந்தை, அந்த குழந்தை நல்லா வளரணும், அவ உயரணும், ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும் என்று சொல்லி ஜெபிப்பது ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல அருமையானவர்களே. அதுதான் யோபு பக்தன் சொல்லுகின்றார், நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் 3 காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவது, நாம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய முடிவுக்கு நம்மை அர்ப்பணிப்பது. Lord, if it were thy will to take away my children as well as all the properties, I acknowledge you and I acknowledge your decision. என் பிள்ளைகள் இறந்தாலும் செல்வங்கள் எல்லாம் என்னை விட்டு போயினாலும் இது உம்முடைய முடிவு. உம்முடைய முடிவுக்கு நான் அடிபணிகிறேன், நான் சரணடைகிறேன் என்று யோபு பக்தர் சொன்னார். கர்த்தர் எடுத்த முடிவுக்கு எதிராக பேசுகிறோம் இல்லையா? அது கொடிய பாவம் அருமையானவர்களே. ஒரு சகோதரன் சொன்னார், கர்த்தர் அனுமதிக்கலைன்னா என் மனைவிக்கும் எனக்கும் எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு தொடுக்கப்பட்டிருக்காது. கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். வழக்கு விரும்பத்தக்கதல்ல, அது நீண்ட காலம் போகிற ஒரு காரியம், முடிவு தூரத்தில் இருக்கிறது. இதற்கிடையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த சகோதரன் சொன்னார், கர்த்தர் மாத்திரம் இதை அனுமதிக்கலைன்னா இந்த தீமை அல்லது இந்த துன்பம் எனக்கு இருக்காது. யோபு பக்தன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், இது அவருடைய முடிவு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படும் போது அது அவருடைய முடிவு. இன்றைக்கு அது நமக்கு தெரியல, ஆனால் அது நாளைக்கு அது தெரியும், அடுத்த வருஷம் அது புரியும், 10 வருஷங்களுக்கு பிறகு அது நன்றாகவே புரியும்படியாக கர்த்தர் அதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். இரண்டாவதாக, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அவருடைய செயலை ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்பது. First, surrendering ourselves. Secondly, accepting with faith. விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்வது. கர்த்தர் கொடுத்தார், கொடுத்தவர் அவரே. எடுத்தார், எடுத்தவர் அவரே. எடுத்தவரே நாளைக்கு எனக்கு கொடுப்பது அவருடைய கிருபை. அதை பெற்றுக்கொள்வது என்னுடைய விசுவாசம். மீண்டுமாக நான் சொல்கின்றேன், அவர் கொடுத்தார், இன்னொரு முறை கொடுக்க மாட்டாரா? Suppose I say, if you are failing in one exam, that does not mean that you are once for all failed in your life. ஒரு முறை நீங்கள் ஒரு படிப்பில் அல்லது ஒரு பாடத்தில் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே படிக்க முடியாதபடி ஒரு தோல்வியிலேயே நீங்கள் வாழ்ந்து முடிந்து விடுவீர்கள் என்றால் இல்லை. There is another examination for you. தோற்ற பாடத்தில் தேர்ச்சி அடைவதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில தேர்வுகளிலே 3 முறை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு சில தேர்வுக்கு நம்பரே கிடையாது. எத்தனை முறை வேணுமோ நீங்க பணம் கட்டலாம், எத்தனை முறை வேணும் எழுதலாம். பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க. அந்த செல்வ சீமாட்டி, பேரில்லாத மங்கை, அந்த நாட்களிலே நான் இருந்தால் அவர்கள் யோபு மனைவி எனக்கு தங்கை, பேரில்லாத ஒரு பெண், அவங்கள ஆண்டவர் உயிரோடு வச்சிட்டாரு.
பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். அப்போ என்ன யோபு சொல்கிறான்? பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் என்ன சொல்கிறாரு? ஈமான், அட்லீஸ்ட் என் மனைவியை உயிரோடு வச்சிருக்கிறீங்களே. நாங்கள் 2 பேரும் உங்கள் திட்டத்தின்படி ஒரே சரீரமாக இருக்கிறோம். 10 போனாலும் அந்த 10ஐயும் பெற்றெடுத்த இந்த ஸ்திரீயை, என் மனைவியை நீங்கள் உயிரோடு வச்சிருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்வதுதான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தான். முதலாவது தன்னை கர்த்தருடைய தீர்மானத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான். இரண்டாவதாக அவன் என்ன செய்தான்? அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொன்னான். இப்படி வசனத்தை நான் மாற்றி இப்பொழுது சொல்ல ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்லணும்? கர்த்தர் எடுத்துக்கொண்டார், எடுத்துக்கொண்டதை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What do you say? Is it possible? இரண்டாவது சொன்ன காரியம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என் வேலை போயிடுச்சு, ஆனால் நான் வேலை இல்லாமல் நான் வீதியில் அலைய மாட்டேன், நீங்க எனக்கு நல்ல வேலையை, இதை காட்டிலும் சிறந்த வேலையை கொடுப்பீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? 31/1/1983 அன்று, 33/1/1983 அன்று 5 ஆண்டு காலம் வேலை செய்த என்னுடைய வேலைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தை சொல்கின்றேன். 1/2/1983 இன்னொரு வேலையில் நான் போய் சேர்ந்தேன். ஒரு நாள் கூட நான் வீட்டில் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிரேக் ஆஃப் சர்வீஸ் என்று சொல்லி. வேலையிலே ஏற்பட்ட இடையூறு, நோ பிரேக். I was all along continuing my job. I worked there for 5 years. I have continued with a God-given job for another 7 years until He called me for this full-time ministry. கர்த்தர் இந்த முழு நேர ஊழியத்துக்காக என்னை அழைக்கிற வரைக்கும் 7 ஆண்டுகள், 1/2/1983 ஆண்டிலே அவர் கொடுத்த அந்த வேலையை 7 ஆண்டு காலங்கள் நான் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு அழைப்பு வந்தது. கர்த்தர் அந்த வேலையை எடுத்துக்கல. நல்லா கவனிங்க, கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்காக என்னை எடுத்துக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் வேலையை எடுத்துக்கல, என்னை யாரும் வேலையை விட்டு துரத்தல. நான் தான் சொன்னேன், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், என்னை தயவு செய்து இந்த வேலையிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்று அந்த மேனேஜிங் டைரக்டருக்கும் ஜெனரல் மேனேஜருக்கும் கடிதத்தை கொடுத்து வாய் வழியாக சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு வேலை போகிறது என்று சொன்னால் அங்கே மூலையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வேலையை விட்டு போனார். இன்னொரு நாள் நான் கேள்விப்படுகிறேன், அவர் எந்த வேலையை விட்டு போனாரோ அந்த வேலையில் வந்து சேர்ந்து விட்டார் என்று. கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க, TW. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூத்த மகனை கொடுத்தார். சகோதரி பிரபாவதி தானே உங்கள் பேர்? வின்சென்ட் பிரபாவதி இங்கே வந்து ஜெபம் பண்ணாங்க இன்றைக்கு. அவங்க மூத்த மகனை கொடுத்தார். 2வது ஒரு மகன் பிறந்தார். கர்த்தர் எடுத்துக்கொண்டார்.
எடுத்துக்கொண்ட மகனை மூன்றாவது மகன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது குடும்பத்தில் மூன்றாவது மகனை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அவங்களோடு நான் சேர்ந்து சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்தார் முதல் மகனை, கர்த்தர் இரண்டாவது மகனை எடுத்துக்கொண்டார், கர்த்தர் மூன்றாவது மகனை கொடுத்தார். என்ன சொல்லணும் அடுத்தது? கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க, 2 + and 1 - 3 பிள்ளைகள் அந்த தாய்க்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டார். அவ்வளோதான் மாமா, ஓவர். இனி உனக்கு அந்த பாக்கியம் இல்லை. நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கின்னு எஞ்சிய காலெல்லாம் நீ வாழுன்னு கர்த்தர் சொல்லலை. அவர்களை மூன்றாவது குழந்தை அவர்களுக்கு பிறக்க முடியாத பிரபாவதி வின்சென்ட் அவர்களை ஆண்டவர் கடாட்சித்தார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுக்கிறவர். நான் ஒரு முறை இந்த நாட்களிலே சிந்தித்து பார்த்தேன். நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்கிறது தான். உங்களைப் போல மனிதனாகிய நான் இப்பொழுது உங்களுக்கு சாட்சி சொல்கின்றேன். நாம் கண்களாலே காணக்கூடிய பொருட்கள், பணம், காசு, இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கண்களால் காணக்கூடாத, கையினாலே தொடக்கூடாத எத்தனையோ உலக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மகிமையின் ஐஸ்வர்யமா பரிசுத்த ஆவியானவரை எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை யார் களவாட முடியும்? அந்த ஆவியானவர் கொடுக்கிற கிருபா வரங்களையும் வல்லமையும் யாராலே பறித்து கொள்ள முடியும்? அந்த ஆவியானவராலே நான் வாழ்கிறேன். அந்த ஆவியானவரை கொண்டு நான் ஊழியம் செய்கிறேன். அந்த ஆவியானவராலே என்னை காத்துக்கொள்கிறேன். என்னை அவர் காப்பாற்றுகிறார். வருகிற தீமைக்கு அவர் விலக்கி காக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்களுக்காக சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் சபைக்கு வெளியிலே இருக்கிறவர்களுக்கும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறாரு. 1000 பேருக்கு ஜெபித்திருக்கிறோம், 1,00,000 பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு. 1,00,000 பேருக்காக பிசாசுகள் விலக வேண்டும், ஓட வேண்டும் என்று ஜெபித்த போது 10,00,000 பிசாசுகளை இந்த எளியனை கொண்டு அவர் அகற்றியிருக்கிறார். என்ன பார்த்து தான் அவர் கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யல? நான் உனக்கு என்ன கொடுக்காம இருக்கிறேன்? ஆமாப்பா, என் உலக செல்வம் எல்லாம் எனக்கு இன்றைக்கு முழுமையாக இல்லை என்றாலும், ஆனால் நீங்க கொடுத்த ஆவிக்குரிய செல்வம், அருட்செல்வம் எல்லாம் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கும்படியாக, அவைகளோடு கூட நான் மறிக்கும்படியாக என்னை நீ நடத்தி கொண்டிருக்கிறீர்களே. நீர் எவ்வளவு என் மேல் அன்பு வைத்திருக்கிறீர். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? பொருட்செல்வத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அருட்செல்வத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி மாற்றி சொல்லணும். இப்போ அருட்செல்வத்தை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். பொருட்செல்வத்தை எல்லாம் அவர் பெரும்பாலும் எடுத்து போட்டு விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அந்த யோபு சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கும்போது, அவன் அதோடு நின்று விடாமல் நன்றி சொன்னான். முதலாவது he gave thanks. முதலாவது கர்த்தருடைய அதிகாரத்தை, கர்த்தருடைய தீர்மானத்தை அவன் அங்கீகரித்து கொண்டான். இரண்டாவதாக அதை கர்த்தருடைய முடிவை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டு, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு, விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோபு என்ன சொன்னார்? இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமை தான் முடிவல்ல என்று அவன் அறிக்கை செய்தான். எதிர்காலத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் விசுவாசித்தான். மூன்றாவதாக
அவன் கர்த்தருக்கு நன்றி சொன்னான். அந்த சிறைச்சாலையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். காயங்களோடு அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். அவருடைய வஸ்திரமெல்லாம் இரத்தக்கரை படிந்திருந்தது. அவர்கள் இருவரையும் தொழுமரத்திலே தலை மேலாகவும் தலை கீழாகவும் கால் மேலாகவும் கட்டி தொங்க வைத்து விட்டார்கள். ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது. பட்ட காயத்திலே வலி எரிச்சல் இருக்கிறது. அடித்த உதையினாலே உடலெல்லாம் வலி பெருகி கொண்டிருக்கிறது. என்ன செய்தார்கள்? அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், துதி சொன்னார்கள், பாடினார்கள். அந்த அன்பு சீஷர்களோடு திருப்பந்தி அனுசரித்த ஆண்டவர் இயேசு அந்த ஒலிவ மலை விட்டு ஏகின போது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி. ஸ்தோத்திர பாட்டு என்றால் ஆங்கிலத்தில் என்ன? Song of praise. Seasoned saints, song of praise. இப்போ இந்த வேதனையின் மத்தியில் ஜபிக்கலாம், வேதனையின் மத்தியில் துதிக்கலாம். ஆனால் நம்ம சகோதரர்கள் பரலோகத்தின் தேவனை பாட்டின் மூலமாக மகிமைப்படுத்தினார்கள். யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுவார்? 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஓ பவுல், துன்பப்பட்டீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம் பிரதர், ஆமாம் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணேன், துதிச்சேன். வாட் எல்ஸ் யூ டிட்? நீங்கள் செய்தது என்ன? அவர் சொல்கிறாரு, நானும் என் சக ஊழியர் சீலாவும் சிறைச்சாலையில் பாட்டு பாடினோம் தெரியுமா? நாங்கள் சிறைச்சாலையில் பாட்டு பாடினோம். மறுபடியுமாக அந்த பாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? சாங் ஆஃப் சஃபரிங். வேதனையின் மத்தியிலே பாடுவது. சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் பாடினோம், நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திடுவேன், உம் கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஐயா என்று சொல்கிறவர்கள் இந்த யோபுவை போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவை போல பாடுவார்கள். யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். இந்த பவுலும் சீலாவும் அந்த வேதனையின் மத்தியில் அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவங்களை துதிக்கிறதுக்கு ஆவியானவர் ஏவுறாரு. அவங்க துதிக்கிறாங்க. அவங்க துதிக்கும் போது ஒரு துதி பாடலை அவங்களுக்கு ஏசப்பா கொடுக்குறாரு. அந்த பாடலுக்கு தான் நான் வைத்திருக்கிற பேர் உபத்திரவத்தின் மத்தியிலே பாடல், சாங் ஆஃப் சஃபரிங். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடலாம், அது வழக்கமான அனுபவம். ஆனால் நீங்கள் துன்பப்பட்ட நேரத்தில் பாட்டு பாடி பரவசத்தோடு பரமனை மகிமைப்படுத்துவது என்பது துதி ஜபத்தின் மூலமாக மாத்திரமல்ல, அந்த இக்கட்டான நேரத்திலும் கவி பாடி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பது, பாட்டின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவது. இந்த சத்தம் சிறைச்சாலை முழுவதும் கேட்டது. என்ன நடந்தது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. அந்த சிறைச்சாலை அதிகாரன் நடுங்குகின்றான். வாசல்கள் திறந்து விட்டனவே, கைதிகள் ஓடிவிட்டால் என் கதி என்னாகும் என்று அவன் விளக்கை பொருத்தி கொண்டு உள்ளே வந்து பார்க்கும்போது பவுல் அண்ணாச்சி சொல்றாரு, ஒரு தீமையும் செய்து கொள்ளாதீங்க,
நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் ஓடுற கூட்டம் இல்லை, இருந்து உபத்திரவத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டவர்கள். உபத்திரவத்தை கண்டு ஓடுகிறவர்கள் அல்ல. எப்போது கதவு திறக்கும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஓடுகிற நாங்கள் கோழைகள் அல்ல. நாங்கள் எதிர்த்து நிற்க, தீமை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். We are praying, we are praising, and we are propagating by way of singing songs. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இந்த அனுபவத்துக்கு நேராக வழி நடத்தின கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஊழியத்தையும் ஒரு மறுவாழ்வையும் அவர் வைத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் துதித்து பாடுறோம். இப்பொழுது நாம் ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களுக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம். முதலாவது நாம் பார்த்தோம், இன்னல் மத்தியில் நாம் துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக, இழப்பின் மத்தியில் ரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் களி கூற வேண்டும். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 19 வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டீர்கள். 18வது வசனத்தில் ஆபகுக் சொல்கின்றார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எப்பொழுது? அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் கனி கொடாமல் போனாலும், ஆட்டிலே மந்தை இல்லாமற் போனாலும், எல்லாமே எதிர்மறையான இழப்புகள். இந்த இழப்பு பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவானே, பரிசுத்த வாட்டியே, பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே நீ சந்திக்கின்ற, ஆபகுக்கு சந்தித்தது போன்ற இழப்புகள், யோபு சந்தித்தது போல இழப்புகள், பவுலும் சீலாவும் சந்தித்தது போல உபத்திரவங்கள், இன்னல்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கும் பொழுது நம்மை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் களி கூற வேண்டும். அதை தான் ஆபகுக் சொன்னார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். வள்ளுவன் சொல்லுவான், இடுக்கண் வருங்கால் நகுக. இடுக்கண் வந்தால் அப்படியே முகத்தை மாற்றிக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கண்ணீரை வர வச்சுக்கின்னு அப்பப்போ கைக்குட்டி எடுத்து கண்ணை தொடச்சிக்கின்னு, எவ்வளவு தேவ ஜனங்கள் போடுற வேஷத்தை நீங்கள் பார்த்தீங்களா? துக்கம் வராது இருக்காது, கண்ணீர் வராது இருக்காது. அதன் மத்தியிலே கர்த்தருடைய ஆறுதலும் சமாதானமும் நமக்கு வருகிறதா இருக்கிறது. இந்த எல்லா இழப்பின் மத்தியிலும் எது எப்படியாவது போகட்டும். அந்த ஆபகுக்கு சொல்றாரு, எல்லாமே விவசாய பொருட்கள் ஒன்றுமே இல்லை, நான் சாக மாட்டேன், நான் சந்தோஷப்படுவேன். அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். 19வது வசனத்தை வாசிக்க போகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தரே என் பலன், அவர் என் கால்களை. தமிழ் வேதாகமத்தில் மான்களின்னு போடப்பட்டிருக்கு. பட் ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் ஆராய்ச்சி நூல்களிலெல்லாம் பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக மான்களின் கால் நீளமானது, வலுவானது, அதனுடைய குழம்பு அது ஊன்ற இருக்கும். அது மாத்திரமல்ல, அதை துரத்துகிறவர்களுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக அது வேகமாக ஓடும். இன்று காலையிலே கர்த்தர் நமக்கு 2025ஆம் ஆண்டிலே 41வது சோத்திர
கூட்டத்தை துவங்கி இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு, உன்னை துரத்துகிறவர்கள் கையிலே நீ சிக்காதபடிக்கு, உன் கால்களை மான்களுடைய பெண்மானின் கால்களைப் போலாக்கி, துரத்துகிறவர்கள் கையிலே சிக்கிக்கொள்ளாதபடி. எப்படி அந்த பெண்மான் விரைந்து ஓடுமோ, அதன் கால்கள் எப்படி வலுவாக இருக்குமோ. கால்கள் என்று சொல்லும்போது ஃபுட்டிங்ஸ், கால்கள் என்று சொல்லும்போது யுவர் ஃபவுண்டேஷன், உன்னுடைய அஸ்திபாரம், ஆவிக்குரிய அஸ்திபாரம் வலுவாக இருக்கும்போது, நீ கர்த்தருக்காக வேகமாக ஓடும் பொழுது, உன்னை யார் பிடிக்க வேண்டும், உன்னை யார் தாக்க வேண்டும், உன்னை யார் கொல்ல வேண்டும் என்று ஓடி வருகிறார்களோ அவர்களும் உன்னை பிடிக்காதபடிக்கு, நீ விரோதிகள் பிடியிலிருந்து காக்கப்படும்படியாக மான்களின் கால்களைப் போல ஓடி உன்னை தப்பித்துக் கொள்ளும்படியாக உன்னை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இன்று காலையில் எனக்கும் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே அவர் சொல்லுகிறார், என்னை நடக்க பண்ணுவார். ஒரு உயர்வை சொல்கின்றார். இந்த 41 ஆண்டுகளாக நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் நாம் அடைந்த உயர்வை காட்டிலும், இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஆவிக்குரிய உயர்வை சொல்றாரு. உயர்ந்த ஸ்தலத்துக்கு நம்மை நேராக கொண்டு செல்கின்றார். சிகரத்துக்கு நேராக நாம் சிறகடித்து பறந்து செல்லும்படியாக சீரேசு நம்மை பலப்படுத்தி, விரோதிகள் கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து உயர்வான ஸ்தலத்தை நோக்கி நடை போடும்படியாக, மேலான அனுபவங்களோடு நாம் கர்த்தருக்குள்ளே பெருகும்படியாக, கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம்.